Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my shades of flavor. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க இந்த ரிப்பன் பக்கோடா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நார்மலா அரிசி மாவு பாக்கெட் கடையிலயும் கிடைக்கும், இல்லனா நீங்க வீட்ல இடியாப்ப மாவு வச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். சோ 200 கிராம் அரிசி மாவு போட்டதுக்கு அப்புறமா 50 கிராம் பொரிக்கடலைய மிக்ஸில நல்லா பொடியா அரைச்சு இது கூட சேர்த்துக்கணும். ஐம்பது கிராம் பொரிக்கடலைய மிக்ஸில போட்டு நல்லா பொடியா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடைய வச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை அதுல தட்டிக்கோங்க. ஏன்னா ஏதாவது கட்டி இருந்தாலும் அதுல வராது, நல்லா ஸ்மூத்தா வரதுக்காக தான் இப்படி பண்றோம் ஜல்லடையில. அதுக்கப்புறமா 50 கிராம் பொரிக்கடலை, அதுக்கப்புறம் 50 கிராம் கடலை மாவு இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் ஜல்லடையில இந்த மாதிரி தட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதுல 2 ஸ்பூன் எண்ணெய நல்லா வடச்சட்டியில காய்ச்சி இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10ல இருந்து 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதுல 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு அதிகமா தேவைன்னா நீங்க இன்னும் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸில நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க முன்னாடியே பண்ணிடுறது நல்லது. இப்போ அதே ஜல்லடையில நான் நம்ம அரைச்சு வச்சிருக்கதை இதுல ஊத்திக்கிறேன். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி போதும். தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உங்களால பிசைறதுக்கு கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இதுல எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா வெதுன்னு தண்ணி சூடா வச்சுட்டு அதை இதுல ஊத்தி இடியாப்ப மாவை நீங்க எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சோ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இடியாப்ப மாவுக்கு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. சோ இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நான் ரிப்பன் பக்கோடா பண்றதுக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். சோ நம்ம இடியாப்பம் புளியறதுல மாவை இந்த மாதிரி உருட்டி உள்ள வச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சிருங்க. நல்லா சூடா இருக்கணும். சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா புளிய ஆரம்பிச்சிடலாம். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புளிய வரும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நமக்கு புளிய வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால தண்ணி கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கிறிஸ்பியா வர்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். சோ பாருங்க, கலர் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ப்ரௌனிஷா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா ஈஸியா ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சோ நம்ம கடையில வாங்குறத விட இந்த மாதிரி ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். ஒன்னும் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்ல. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சு நம்ம புளியறது தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க நம்ம சேனல்ல பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானும் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்களும் தவறாம பார்க்கலாம்.